ஆயுதங்களுடன் மூவர் கைது. தென்கொரிய திரைப்படங்களை பார்த்த வடகொரிய இளைஞன் பகிரங்கமாக தூக்கிலிட்ட அதிகாரிகள். 30 சீன பிரஜைகள் கைது. இங்கிலாந்தை வீழ்த்தியது இலங்கை அணி. தமிழ் வீரர் சாருஜன் சண்முகநாதன் அரைச்சதம். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் ஆயுதங்களுடன் 3 பேர் கோப்பாய் போலீசாரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். வாள்கள் மற்றும் கைகோடாரிகள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பருத்தித்துறையை சேர்ந்த 24 வயதான மூவர் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கூடியிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நாளை முற்படுத்த கோப்பாய் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். தென்கொரிய திரைப்படங்களை பார்த்ததாகவும் அவற்றை விநியோகித்ததற்காகவும் 22 வயதான வடகொரிய நபரொருவர் பகிரங்கமாக தூக்கிலிடப்பட்டுள்ளதாக சமீபத்திய அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. தென்கொரியாவில் உள்ள ஐக்கிய அமைச்சினால் கடந்த வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட வடகொரிய மனித உரிமைகள் தொடர்பான 2024 ஆண்டுக்கான அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவில் இருந்து தப்பி சென்ற நபரின் சாட்சியத்தின்படி சுமார் 70 தென்கொரிய பாடல்களை கேட்டதற்காகவும் 3 திரைப்படங்களை பார்த்து அவற்றை விநியோகித்ததற்காகவும் அந்த இளைஞன் தூக்கிலிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 ஆண்டு வடகொரியாவின் தென் ஹவாங்கே மாகாணத்தில் குறித்த இளைஞர் பகிரங்கமாக தூக்கிலிடப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020 ஆண்டு பிற்போக்கு சித்தாந்தம் மற்றும் கலாச்சாரத்தை தடை செய்யும் வடகொரிய சட்டத்தின் மீறல் செயலாகவே குறித்த இளைஞர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மணப்பெண் வெள்ளை நிற ஆடை அணிவது, மணமகளை மணமகன் தூக்கி செல்லுதல், சன்கிளாஸ் அணிவது, கண்ணாடி குவளையில் மதுபானம் அருந்துவது உள்ளிட்ட இளைஞர்களை குறித்து வடகொரிய அதிகாரிகள் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர். இவை அனைத்தும் தென்கொரிய பழக்க வழக்கங்கள் என வடகொரியா கருதுவதால் அவற்றை தண்டனைக்குரிய குற்றங்களாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரால் 30 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த போதே குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இணையமூடாக நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறுகிறார். இதேவேளை இணைய வழியில் பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நேற்று வரை 137 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து பல மடிக்கணனிகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ மேலும் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்ட இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இலங்கை அணி 65 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த அணியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி 1-0 என முன்னிலை பெற்றுள்ளது. செல்ம்ஸ்பேடில் நேற்று நடந்த பகலிரவு ஆட்டத்தில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச முடிவெடுத்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 50 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 294 ஓட்டங்களை குவித்தது. இலங்கை அணி 65 ஓட்டங்களை பெற்றிருந்த போது முதல் விக்கெட்டை இழந்த போதிலும் மத்திய வரிசை துடுப்பாட்ட வீரர்களில் சிறந்த துடுப்பாட்டத்தின் உதவியோடு வலுவான இலக்கை நிர்ணயித்தனர். இதில் அணியின் துணைத் தலைவர் சாருஜன் சண்முகநாதன் 75 பந்துகளில் 57 ஓட்டங்களை குவித்திருந்தார். மேலும் அணித்தலைவர் தின்னுர கலுபகன 49 ஓட்டங்களை குவித்தனர். எனினும் 6ஆம் 7ஆம் துடுப்பாட்ட வீரர்களான மலித் பெரேரா மற்றும் டிருனி அபேவிக்ரம ஆகியோர் முறையே ஆட்டமிழக்காமல் 52 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி 43.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 229 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இங்கிலாந்து அணி சார்பில் நோவா தைன் 58 ஓட்டங்களையும் அணித்தலைவர் லக் பென்கன்ஸ்டைன் 51 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை அணி சார்பில் விகால் தேவ்மிகா 3 விக்கெட்டுகளையும், ஹிவின் கெனுல்ல, திசர் ஏகநாயக்க மற்றும் பிரவீன் மணிஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டித் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. அதன்படி இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதவுள்ள நிலையில் போட்டி பார்படோஸில் இலங்கை நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு ஆரம்பமாக உள்ளது. மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் 9வது T20 உலகக்கிண்ண தொடர் இடம்பெற்று வருகிறது. நடப்பு சாம்பியன் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், மேற்கிந்திய தீவுகள் உள்ளிட்ட முன்னணி அணிகள் தொடரில் இருந்து வெளியேறின. இன்று பார்படோஸின் பிரிட்ஜ்டவுனில் உள்ள கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடக்கும் இறுதிப் போட்டியில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் வென்ற உற்சாகத்தில் களமிறங்குகிறது. கடந்த 12 மாதங்களில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், 50 ஓவர் உலகக்கிண்ண தொடர், தற்போது T20 உலகக்கிண்ண தொடர் என 3 உலக இறுதிப் போட்டிகளில் அணியை வழிநடத்தும் முதல் இந்திய அணித் தலைவர் என்ற பெருமை பெறுகிறார் ரோஹித் சர்மா. தென்னாப்பிரிக்காவும் அசைக்க முடியாத அணியாக திகழ்கிறது. ICC நாக் அவுட் போட்டிகளில் சொதப்புவதால் சோகஸ் என கேலி செய்தனர். இம்முறை அபாரமாக செயல்பட்டு விமர்சனங்களை தகர்த்து இறுதிப் போட்டி வரை முன்னேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.